நவம்பர் 17 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சாகசம். இன்றைய வேத வாசிப்பு எபேசியர் 1:3-14 வரையுள்ள வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். குறிப்பு வசனம்: நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:11-12. கிறிஸ்தவம் எனக்கானது அல்ல, அது சலிப்பு தட்டுகிறது. உற்சாகம் மற்றும் சவால்கள் நிறைந்த சாகசம் என்பது நான் கடைபிடிக்கும் என் கொள்கைகளில் ஒன்று. அதுதான் எனக்கு வாழ்க்கை என்று ஒரு இளம்பெண் என்னிடம் கூறினாள். இயேசுவை பின்தொடர்வதன் மூலம் வரும் நம்ப முடியாத மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அவள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது. இந்த ஆச்சரியமான சாகசத்தை வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது. இயேசுவை பற்றியும் அவருக்குள் உண்மையாக வாழும் வாழ்க்கை எப்படி கவலையின்றி மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை பற்றியும் அவளிடம் உற்சாகமாக பகிர்ந்து கொண்டேன். தேவகுமாரனாகிய இயேசுவை அறிந்து அவருடன் நடந்த ஆச்சரியமான சாகசத்தை விவரிக்க வெறும் வார்த்தைகள் போதாது. ஆனால் எபேசியர் 1 அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த படக்காட்சியை நமக்கு தருகிறார். தேவன் நமக்கு நேரடியாக பரலோகத்திலிருந்து ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை தருகிறார் என்றும், தேவனுடைய பார்வையில் பரிசுத்தம் மற்றும் குற்றமற்ற தன்மை உடையவர்களாக மற்றும் அவருடைய சொந்த குடும்பத்தின் அங்கத்தினராய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றும், அவருடைய மன்னிப்பு மற்றும் கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது என்றும், அவருடைய சித்தத்தின் இரகசியத்தை புரிந்து கொள்வது மற்றும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கும் ஒரு புதிய நோக்கத்துடன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றும் சிறந்ததொரு காட்சியை நம் கண்முன் விவரிக்கிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தவும் வழிநடத்தவும் நமக்குள் கிரியை நடப்பிக்கிறார். மேலும் அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் நித்திய வாழ்க்கையை நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் பிரவேசிக்கும் போது அவரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதும் அவரை பின்தொடர்வதும்
மிகப்பெரிய சாகசமாகும். மெய்யான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோம். இயேசுவை அறிந்து அவருடன் நடப்பதை எப்படி விவரிப்பீர்கள்? நீங்கள் இதை யாருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? அன்புள்ள இயேசுவே, என்னை நேசித்ததற்கும் எப்போதும் என்னோடு நடப்பதற்காகவும் உமக்கு நன்றி. நான் கற்பனை செய்ததை விட அதிகமாக நீர் எனக்கு கொடுத்துள்ளீர். உம்மால் அறியப்படுவதையும் நேசிக்கப்படுவதையும் மற்றவர்களுடன் உம்மை பகிர்ந்து கொள்வதையும் நான் விரும்புகிறேன். இன்றும் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.